ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஐடின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன? ஏதோ கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து டைப் பண்ணுறது மட்டும்தான் ஐடின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. வாங்க இன்னைக்கு கிளாரிட்டி டெக் இதோட அசல் ரகசியத்தை உடைப்போம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், இன்ஃபர்மேஷனை சரியான இடத்துக்கு சரியான நேரத்தில் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்குற அந்த தொழில்நுட்பம் தான் இங்கே ஐடி என்று சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸை எடுப்போம். இப்போ பாருங்க, நீங்கள் அனுப்புகிற கடிதம் இருக்குல்லோ, அதுதான் இங்கே டேட்டான்னு சொல்லுவாங்க. அந்த கடிதத்தை கொண்டு போகிறதுக்கு உதவுற சைக்கிள் அல்லது வண்டி, உதாரணத்துக்கு நம்ம கம்ப்யூட்டர் ஃபோன் மாதிரி, அதைத்தான் நாங்கள் ஹார்ட்வேர்ன்னு சொல்லுவோம். அந்த கடிதத்தில் இருக்கிற அட்ரஸை படித்து அதை சரியான பட்டியல் போடுற அந்த சிஸ்டம் இருக்குதானே, அதைத்தான் நாங்கள் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிற அந்த ரோடு தான் இங்கே நெட்வொர்க்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? இப்போ இதையெல்லாம் டிஜிட்டலாக ஜோதிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை அனுப்புறதுல இருந்து பேங்க்ல ஆன்லைனில் பணம் அனுப்புறது வரைக்கும் பின்னாடி இருந்து வேலை செய்கிறது தான் இந்த ஐடி. சுருக்கமாக சொல்ல போனால், டேட்டாவை திருடிட்டு போகாமல் பாதுகாக்கிறது, அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது, அப்புறம் அதை அழகாக அடுக்கி வைக்கிறது, இதுதான் ஐடியோட மொத்த ஜாதகமே. ஸோ இனிமேல் யாராவது ஐடி என்னன்னு கேட்டால் அது ஒரு டிஜிட்டல் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு கெத்தா சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்தால் கிளாரிட்டி டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.